ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு அப்பர்னா சூப்பர் கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் சென்னையில் ரொம்ப ஃபேமஸான டேஸ்டியான முடிச்சூர் லட்டு எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோங்க. எத்தனையோ தடவை வீட்டில் லட்டு செய்யும்போது கடையில் இருக்க மாதிரி ஸ்மூத்தாக சாஃப்டாக வரலையே அப்படின்னு நினச்சி ரொம்ப கவலைப்பட்டிருப்போம். இனி எதுக்கு அவசியமே இல்லைங்க. நான் இந்த வீடியோவில் நிறைய சீக்ரெட்டான விஷயமும் ஈஸியான ஸ்டெப்ஸும் டிஸ்கஸ் பண்ணியிருக்கேங்க. வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனல் அப்டேட்ஸ் எல்லாம் உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக வந்து சேருங்க. இப்போ வாங்க நம்ம ரெசிபிக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நான் லட்டு செய்கிறதுக்கு இந்த கப் மாதிரியே 2 கப் அளவுக்கு கடலை மாவு எடுத்து வச்சுருக்கேங்க. அடுத்து தான் இதை நம்ம சலிச்சிட்டு தான் வேறு பாத்திரத்துக்கு மாற்ற போகிறோங்க. இதை சலிச்சிட்டு வேற ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி வச்சுக்கோங்க. இப்போ மாற்றினதுக்கப்புறமா இதில் கொஞ்சமாக ஃபுட் கலர் ஆட் பண்ணிக்கலாங்க. ஆரஞ்சு இல்லைனா எல்லோ கலர் ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நல்லாயிருக்கும். ஆட் பண்ணதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா தோசை மாவு மாதிரி ஃப்ளோயிங் கன்சிஸ்டன்சியை கரைச்சி வைக்கணுங்க. பாருங்கள், இந்த மாதிரி கரைச்சதுக்கப்புறமா ஒரு கடாயில் தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றி எண்ணெய் நல்லா சூடு பண்ணிக்கோங்க. எண்ணெய் சூடானதுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு கண்ணு கரண்டி எடுத்து மேலே மாவை எடுத்து தடவலாங்க. இல்லைனா அப்படியே விட்டிங்கன்னா கூட கீழே வந்து நமக்கு பூந்தி வந்து அப்படியே விழுந்து ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சிடுங்க. இதை நம்ம போட்ட ஃபியூ செகண்ட்ஸ்லேயே எடுத்துடணுங்க. ஏன்னா நமக்கு வந்து லட்டு சேர்த்து தான் பூந்தி தேவை. அதனால் ரொம்ப கிறிஸ்பியாக விடக்கூடாது. கிறிஸ்பி ஆச்சுன்னா நமக்கு காரா பூந்தி மாதிரி ரெடி ஆகிடும். எல்லா பூந்தியுமே இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி தனியாக வச்சுக்கோங்க. பாருங்கள் இது எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு சொல்லிட்டு இப்போ இதனால் ஆறட்டுங்க. ஒரு பக்கம் தனியாக எடுத்து வச்சுருங்க. அடுத்து தான் நம்ம லட்டுக்கு தேவையான அளவுக்கு சுகர் சிரப் ரெடி பண்ண போகிறோங்க. அதுக்கு ஒரு கடாயில் 1/2 கப் அளவுக்கு சர்க்கரை எடுத்துக்கோங்க. சர்க்கரை சேர்த்ததுக்கப்புறமா இதுக்கு வந்து பாதி 1/4 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. ஊற்றினதுக்கப்புறமா சர்க்கரை நல்லா கரையட்டும். அடுப்பு வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. நம்ம இதுக்கிடையில் வந்து ஏற்கனவே ஆற வச்சுருக்கோம் இல்லையா பூந்தி, ஆறினதுக்கப்புறமா இது ஒரு மிக்ஸி ஜாரில் என்ன பண்ணலாம் மாற்றி நல்லா அரைக்க போகிறோங்க. ஒரு 2 சுத்துக்கு நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி பூந்தி நல்லா தூளாச்சு அப்படின்னா நமக்கு வந்து லட்டு பிடிக்கும் போது நம்ம ஈஸியாக இருக்கும், நல்லா சாஃப்டாகவும் நமக்கு கிடைக்குங்க. அதுக்காக தான் நம்ம வந்து அரைக்கிறோம். அடுத்து தான் பாருங்கள், சக்கரை நல்லா கரைஞ்சி தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. கொஞ்ச நேரத்தில் நமக்கு வந்து கம்பி பதம் ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சிடும். இந்த மாதிரி ஆனதுக்கப்புறமா செக் பண்ணி பாருங்கள். தண்ணி எடுத்து இந்த மாதிரி ஒரு கம்பி பதம் தானே அடுப்பு ஆஃப் பண்ணிடலாங்க. ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம மிக்சியில் அரைச்சி வச்சுருக்க பூந்தியை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இதில் வந்து சேர்க்க ஆரம்பிக்கணுங்க. சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஆரம்பத்தில் நமக்கு வந்து இந்த மாதிரி தாங்க இருக்கும். ஒரு 1/2 மணி நேரம் நம்ம ஊற விட்டோம் அப்படின்னா இந்த பூந்தி நல்லா கெட்டி ஆகிடும். சுகரும் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக அந்த பூந்தியில் இறங்கிடுங்க. நம்ம வந்து இந்நேரத்தில் வந்து நெய்யில் வறுத்த முந்திரி பருப்பு, திராட்சை, நமக்கு எதெல்லாம் தேவையோ எல்லாத்தையும் வறுத்தில் நம்ம சேர்த்துக்கலாங்க. ஒரு 1/2 மணி நேரம் இதை நல்லா ஆற விட்டுருங்க. அடுத்ததான் நான் கொஞ்சம் எண்ணெய் எடுத்து வச்சுருக்கேங்க. இது வந்து கையில் நம்ம தேய்ச்சிக்கிட்டு நம்ம லட்டு உருட்டணும் அப்படின்னா லட்டு வந்து நமக்கு வந்து ஒட்டாது. அதுக்காக தான் பாருங்கள், 1/2 மணி நேரம் கழிச்சு பூந்தி நமக்கு எவ்வளோ திக்காயிருக்குன்னு சொல்லிட்டு இப்போ நம்ம வந்து லட்டு பிசைய ஆரம்பிச்சிடலாங்க. பாருங்கள் எவ்வளோ ஸ்மூத்தாக சூப்பராக லட்டு தயாராகுன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக நீங்களும் இதே மெத்தடில் லட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம கடையில் வாங்குகிற டேஸ்ட் அப்படியே இருக்குங்க. அடுத்து கடை பக்கம் போகவே மாட்டீங்க. இதில் வந்து ஏலக்காய் தூள் உங்களுக்கு வேணும்னா ஆட் பண்ணிக்கலாங்க. நான் எனக்கு சேர்க்கலை. இதில் கிட்டத்தட்ட 20 லட்டு அளவுக்கு கிடைக்குங்க. வீட்டில் இருக்க குட்டீஸ்க்கு செஞ்சு கொடுத்து அசத்துங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உடனே நோட்டிஃபிகேஷனுக்கு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.